ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல்லில் இருந்து பழைய கரூர் ரோடு வழியாக போனோம் அப்படின்னா கோவிலூர் ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 5 ஏக்கரில் ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும்போது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே போல் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம நிறைய அப்டேட் வந்து கொடுப்போம். அது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கேட்டாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் எரியோட்டில் இருந்து கோவிலூருக்கு போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டத்தை வந்து ரீச் ஆகிடலாம். மொத்தம் வந்து 5 ஏக்கருங்க. இந்த 5 ஏக்கருமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னை மரம் எல்லாமே நல்ல ஒரு காப்பில் ஈல்டில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த தோட்டத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 35 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் இருந்து ஊருக்குள்ளே போகக்கூடிய மெயின் பஸ் ரோட்டில் இருந்து 16 அடி பாதையாக டைரெக்டாக நம்மளோட இடத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து லேஅவுட்லாம் பிரித்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து வீடு கட்டி ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கடைகளும் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ் இருக்குது, ஷேர் ஆட்டோஸ் இருக்குது. எனி டைம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுக்கு பக்கத்தில் நமக்கு இந்த இடம் கிடச்சிருக்கிறதுனால யாராவது ஃபேமிலியோட ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி லேண்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின் ரோட்டில் இருந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதையை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தனி பாதைங்க, பத்தத்துலேயே நமக்கு வந்து மென்ஷன் ஆகி வந்துடும். அப்படிங்கிறப்ப நம்ம டேரெக்டாக முன்னாடி அந்த கேணியை தாண்டி நம்ம கேட்டை போட்டு அங்கேருந்து டேரெக்டாக நம்மளோட இடத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து வந்துட முடியும். இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 70 தென்னை மரங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு 5 ஏக்கருக்கு பார்க்கும்போது 350 மரம் வந்து இருக்குது. மரத்தோட வயசு அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சம் ஒரு 16 வயசில் இருந்து ஒரு 17 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் குத்தைய லாபம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரத்துக்கு 900 ரூபான்னு கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ 350 மரத்துக்கு நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் நமக்கு வந்து வருஷத்துக்கு குத்தைய லாபம் கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வந்து கால்குலேட் வந்து பண்ணிக்க முடியும். அதே போல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செம்மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறதே வந்து செம்மண் பூமிக்கு தான். அப்படி நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடையும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் ஒரே ஒரு கேணி மட்டும்தான். கேணியில் இருக்கக்கூடிய தண்ணியே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அத்தனைக்குமே போதுமானதாக கிடச்சிருக்கு. இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், மரங்கள் எல்லாமே நல்ல ஒரு காப்பில் நல்ல ஒரு ஈல்டில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. மேக்ஸிமம் கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு கேணியை வச்சு மட்டுமே நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இல்லாட்டினா போர் வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு போர் வந்து தேவையே படலை. அப்படிங்கிறப்ப இந்த தண்ணியே நமக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து இருக்குது. கேணி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேணும்னா தூர்வாரிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வந்து வச்சுக்கலாம். அதே போல் இந்த இடத்துக்கான ஓனர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. இடத்தோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல் டைப்பில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம், ஸ்ட்ரைட்டாக போனதுக்கப்புறம் அங்கிட்டு சைடில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து வந்துடும். கிட்டத்தட்ட பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் தான் நமக்கு வந்து இருக்குது. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் எத்தனையோ இடங்களை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அந்த வகையில் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டான இடம்னே சொல்லலாம். ஏன்னா இதில் சர்வேயர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அளந்து கல் எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காங்க. அதே போல் டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்குது. நீங்கள் நேரடியாக இடத்த வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே செட்டிங்கில் வந்து டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ஈஸி வரைக்குமே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதே போல் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் 4 ரோட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இது வந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு இன்னொரு அடிஷனலான ஒரு விஷயம். ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த இடத்த வந்து லேஅவுட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட தாராளமாக வாங்கிட்டு நீங்கள் போடலாம். அதிகபட்சம் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளேயே வந்து நீங்கள் லேஅவுட் வந்து போட முடியும். ஏன்னா பக்கத்துலலாம் லேஅவுட்லாம் வந்து போட்டிருக்காங்க.
அப்படி இருக்கிறப்ப நீங்களும் இந்த இடத்த வாங்கி போடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸுக்காக வாங்குவாங்க, சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்குவாங்க, சில பேர் ஃபேமிலியோடு வந்துட்டு இருக்கிற அமௌண்ட்டில் வந்து வீடு கட்டி அங்கே ஸ்டே பண்ணணும்னு நினப்பாங்க, சில பேர் வந்து லே அவுட்டுக்காக வந்து எதிர்பார்ப்பாங்க. உங்களோட எல்லாருடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்ற மாதிரி இந்த இடம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் லோ பட்ஜெட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் நிறைய இடங்கள் நம்மளுடைய சேனல் மூலமா அப்லோடு பண்ணி இன்றைக்கி வரைக்கும் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் இடம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு வந்து கால் பண்ணுங்கள். நாங்களே வீடியோ கவரேஜ் பண்ணி அதிகபட்சம் 1 மந்த்துக்குள்ளே வந்து உங்களோட இடத்த வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கேணியை பொறுத்த வரைக்கும் கேணியில் வந்து தண்ணி எல்லாமே நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. அதே போல் அந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும், சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், எல்லாமே ஏ டு ஜெட் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சுற்றிலும் ஃபென்சிங் மட்டும் போட்டு கேட்டு மட்டும் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், உண்மையிலே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தங்கம்னு சொல்லி சொல்லலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோடு கிடச்சிருக்கு. அதே போல் இந்த இடத்தோட அத்துமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போதே தெரியும். இந்த சைடு வந்து அந்த தென்னை மரங்கள் தெரியுது பார்த்தீங்களா, தென்னை மரத்துக்கு பக்கத்தில் வாழை மரம் இருக்கும், அது வரைக்கும் தான் நமக்கு வந்து புளி. அதே போல் இதில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ஆரம்பத்துலேயும் சரி கடைசிலையும் சரி எல்லாமே நல்ல ஒரு காப்பில் நமக்கு வந்து ஒரு ஈல்டில் தாங்க இருக்குது. அதனால தான் முன்னாடியும் ஜூம் பண்ணி காட்டினேன், இப்போயும் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி தெளிவாகவே வந்து நம்ம வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் விஷுவலாக வீடியோவில் பார்த்தாலே தெரியும் கரெக்டாக இந்த தென்னை மரம் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்தளவுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து வந்துடும். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.